இந்த ஒரு பிக்சரை நீங்க பல தடவை பார்த்திருப்பீங்க தானே. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்சியை பற்றி தெரிஞ்சா நமக்கு தூக்கமே வராது. பாலஸ்தீன்ல ஒரு வயதான பெண்மணி தன்னோட வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. இது அல்லாஹ் சொன்ன புனித பூமி, இதை விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாயை கொண்டு பெண்மணியை தாக்கி அந்த வீட்டை விட்டு ஓட வச்சிருக்காங்க. இதை படமா எடுத்து அது ஆன்லைன்லயும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு மனுஷனால எப்படி இதை செய்ய முடியும்? இவங்க மனுஷனா இருக்கிறத தாண்டி ஒரு மிருகத்தை விட மோசமான ஒரு நிலையில இருக்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க முடியுது. இப்பவும் ஐ சப்போர்ட் இஸ்ரேல் அப்படின்னு சொல்றவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷனா ஒரு மிருகமா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஐ சப்போர்ட் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த காட்சியை பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட அதிகமா உதவி தேடுவோம். அல்லாஹ்வுடைய உதவியே மகத்தானது. யா அல்லாஹ், பாலஸ்தீன் மக்களுக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயா.